வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசாதீங்க. எனக்கு நீங்க யூனிஃபார்ம் போடுங்க. போடுவேன். பாரு கூட சேர்ந்ததுல இருந்து சாண்ட்ரா ஏன் இப்படி எல்லாரையும் பிடிச்சி நோன்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் கொஞ்சம் போடுங்க, பிக் பாஸே சொல்லிட்டாருன்னே போடுவோம் அப்படின்ற மாதிரி திமிரா அப்படியே போடாமே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லாமல் இவங்க யூனிஃபார்ம் போடாத வரைக்கும் நாங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண மாட்டோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம்னு கணிக்கிட்டு சொன்னோன்னே கனியும் கொஞ்சம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கண்டுக்காமல் போடுவோம் அப்படின்றாங்க. நீங்கள் போடுங்க, கொஞ்சம் இப்பயே போடுங்கன்னா போடுவேன் அப்படின்னு சொன்னது தான் வாய்ஸ் என்கிட்ட ரைஸ் பண்ணி பேசாதீங்கன்னு சொன்னது. நீங்க கேப்டனா இருக்கீங்கன்னா அந்த குரூப்ல கேப்டன். இத்தனைக்கும் அந்த குரூப்புக்கு கேப்டனே சாண்ட்ரா தான். அவங்களே யூனிஃபார்ம் போட மாட்டாங்க, இதுவும் போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்களாம் சொல்லி போடக்கூடாதுன்றதுல ஈகோல நான் முடியாதுன்ற மாதிரி அப்படியே நிற்கிறாங்க திமிரா. அப்படி கிடையாது, உங்க இஷ்டம். போடுவேன்னு சொல்கிறாங்களே தவிர போடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு. எல்லாரும் சொல்லி செய்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவளை ஏன் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இவர் புருஷர், அதாவது ஆம்பளை புருஷன் சொன்னாலுமே கூட இவங்க கேட்க மாட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் தான் இவங்க பேச்சுக்கு தலையாட்டிட்டு இருப்பாரு. ஆனால் கனி விடாமல் போடுங்க ப்ளீஸ், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது நான் போட மாட்டேன்லாம் சொல்லலை, நான் போடுவேன். ஆனால் விக்ரம்லாம் பாடுறதை நிறுத்தணும். அவங்க என்ன வச்சு மார்க் பண்ணி பாடிட்டு இருக்காங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி நிற்கிறாங்க. போடுவேன், அவங்க போயிட்டாங்கல்ல, இப்போ நான் போடுவேன். அது என்ன பாட்டுனா யூனிஃபார்ம் போடுங்க, உங்கள் வாயை தான் மூடுங்க அப்படின்றது. அதில் முதல் லைன் மட்டும்தான் விக்ரம்து, ரெண்டாவது என்னோடது. சரி அதை விடுங்க. கனி வந்து அவங்க தான் பாடி முடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் போடுவேன்ட்டு அங்கேயே தான் நிற்கிறாங்க. நான் போடுறேன்னு ஒரு வழியாக அப்புறம் போய் போடுறேன்னு போகும்போது இவ்வளோ ட்ராமா ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க கனிக்கிட்ட. நாங்கள் உங்களை தலைவராக நாங்கள் தான் தேர்ந்தெடுத்தோம், நீங்கள் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு சொன்னதுனால தான் தேர்ந்தெடுத்தோம். இப்போ நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி, நீங்களே ராங் எக்ஸாம்பிளாக இருக்கீங்க லீடரா அப்படின்னு கனி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, காரக்குழம்போட காரம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குல்ல. அப்புறம் வியானாட்ட போய் இவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டே கேட்குறாங்க, ஏன் இவங்க இந்த கத்துறாங்க அப்படின்னு. உடனே நம்ம மியா வியானா இதான் சாக்குன்ட்டு, அதுக்கு நீங்கள் அப்படிலாம் ட்ரிகர் ஆகாதீங்க அக்கா, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, ப்ளீஸ் நீங்கள் அமைதியாக போங்க அப்படிலாம் பேசலை. ஆனால் அவங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எல்லா டைம்லையும் இந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிற வியானா அந்த சண்டைன்னு வந்துட்டால் மட்டும் நல்லா தெளிவாக பேசுவாங்க. அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் ட்ரிகர் ஆகாமல் இருங்க, அதுதான் நம்ம எல்லாரும் பிளான் பண்ணோன்னு வியானா சொல்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ரொம்ப நேரம் யூனிஃபார்ம் போடாமல் பிரச்சனை பண்ணாங்கன்ற கடுப்புல இருந்த விக்கல்ஸ், கைஸ் நம்ம தலைவர் ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் போட்டாங்க, கை தட்டுங்க கைஸ் அப்படின்னு வெறுப்பேற்றி கை தட்டாரு. அதுக்கு ட்ரிகர் ஆகாம சிரிச்சுக்கிட்டே போறாங்களாம் சாண்ட்ரா. ஐயோ அந்த சிரிக்கிற மூஞ்ச பாத்தீங்களா, அதான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சது தானே. நம்ம குரூப்ல இருக்க சாண்ட்ராவை யாரா நோன்றான்னு வந்துட்டு பாரும் வந்துட்டு ஒரு கத்தி விடுறாங்க. உருட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. விக்ரம் அவங்க என்ன சொன்னாலும் பதிலடி பயங்கரமா கொடுத்து வெறுப்பேத்திட்டே இருக்காரு. விக்கல்ஸ் நீங்க தான் உருட்டுவீங்கன்னு தெரியுமேன்னு சொன்னோடனே ஆமா நீங்க தான் 45 நாளா நல்லா உருட்டுறீங்களேன்னு அதுக்கும் பதில் கொடுக்குறாங்க சாண்ட்ரா. நல்ல வேலை இந்த சண்டைக்கு நடுவில் தர்பீஸ் இல்லைன்னா யார் பேசுறதும் நம்மளுக்கு கேட்டிருக்காது. தர்பீஸ் இல்லாத வீடு நல்லா இருக்கா இல்ல மிஸ் பண்றீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லிடுங்க.